12th மேக்ஸில் லெசன் 4ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ எக்ஸசைஸ் 4.5ல் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா tan inverse x ப்ளஸ் tan inverse y ப்ளஸ் tan inverse z ஈக்குவல் டு tan inverse x ப்ளஸ் y ப்ளஸ் z மைனஸ் xyz டிவைடட் பை 1 மைனஸ் xy மைனஸ் yz மைனஸ் zx அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா tan inverse a plus tan inverse b is equal to tan inverse இங்கே a இங்கே ப்ளஸ் b வந்துருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த a ப்ளஸ் b அப்படியே போடுவாங்க. a ப்ளஸ் b பை 1 மைனஸ் ab இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, tan inverse x ப்ளஸ் tan inverse y அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஏக்கும் பிக்கும் பதிலாக நமக்கு எக்ஸு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ அந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக எக்ஸும் பிக்கு பதிலாக ஒய்யும் போட போகிறோம். அப்போ tan inverse x ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் xy அதுக்கடுத்து ப்ளஸ் இதை அப்படியே போட்டுக்கோங்க tan inverse z. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா tan inverse a ப்ளஸ் tan inverse b திரும்பி அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அது ஏக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணணும், பிக்கு பதிலாக இதை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ tan inverse a ப்ளஸ் b ஏங்கிறது x ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் xy ப்ளஸ் பிங்கிறது z பை 1 மைனஸ் ab இப்போ ஏங்கிறது x ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் xy பிங்கிறது z இன்ட்டு z. ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்படியே திரும்ப வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ tan இன்வர்ஸ் இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். இது மேலே ஒரு டைம் அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இதை கிராஸாக மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு இசட் இசட்டு, அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸு ஒய் இசட்டு டிவைடட் பை கீழே உள்ள இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படியே போட்டுருங்க. அடுத்து ஹோல் டிவைடட் பை இப்போ கீழே உள்ளதுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸ் இன்ட்டு இசட்டு எக்ஸ் இசட்டு, அடுத்து ஒய் இன்ட்டு இசட்டு ஒய் இசட்டு பை கீழே உள்ள இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை வந்து அப்படியே எழுத போகிறோம். இதுக்கு அடுத்து எல்சிஎம் எடுக்க போகிறோம். அதாவது tan இன்வர்ஸ் இப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸு ஒய் இசட்டு டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் ஹோல் டிவைடட் பை இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது வச்சுக்கோங்க, இதை வந்து கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1 வச்சு இதை மல்டிப்ளை பண்ணால் 1 மைனஸ் எக்ஸ் ஒய், அதுக்கடுத்து இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த மைனஸ் கிட்ட வந்துச்சுன்னா ரெண்டுக்குமே சிம்பிள் மாறும், மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட் பை போட்டு அந்த கீழே உள்ள 1 மைனஸ் எக்ஸ் ஒய் அப்படியே போட்டுருங்க. இப்போ என்ன ஆகும், அந்த டினாமினேட்டர் உள்ளது ரெண்டுமே சேமாக இருக்குது பார்த்தீங்களா. அப்போ இது ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆகிரும், அவ்வளோதான். மீதி உள்ளதான் நமக்கு ஆன்சர். இப்போ tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் இசட் மைனஸ் ஒய் இசட். ஸோ அந்த ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. ரொம்பவே ஈஸியான ஒரு சம்மு. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், ஈஸியாக அந்த சம்மு வந்து நீங்கள் செஞ்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் 5 கூட பார்ப்போம்.